இந்த காலமிக்க ரொம்ப பயங்கரமான காலம். இந்த காலத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னறிவிப்பு செஞ்சாங்க. ஐயாமுல் ஃபித்ன் என்று, ஃபித்னாவுடைய காலம் என்று. இது நல்லதை கெடுதியா காட்டும், கெட்டதை நல்லதா காட்டும், உண்மையை பொய்யா காட்டும், பொய்ய உண்மையா காட்டும், கண்ணியத்தை கேவலம் என்று காட்டும், கேவலத்தை கண்ணியம் என்று காட்டும். எங்கள் உள்ளங்கள்ல எதெல்லாம் கண்ணியமா மகத்துவமா விளங்குவோம் அதெல்லாம் அல்லா இடத்துல கேவலமா விளங்குவோம். உண்மையான யதார்த்தங்களை உண்மையான முறையில ஆராய்ச்சி செஞ்சு அலசி பார்த்தா அதெல்லாம் கேவலமா விளங்கும். பாவம் நன்மையா விளங்கும், நன்மை பாவமா விளங்கும். சுன்னத்து பிதாத்தா விளங்கும், பிதாத்து சுன்னத்தா விளங்கும். யார் உண்மையிலே பிதாத்காரரோ அவங்கதான் உண்மையான சுன்னாவை பின்பற்றவங்க மாதிரி விளங்கும். நான் கொஞ்ச நாளைக்கு முன்னால ஒரு பள்ளியில தொழுதேன். இமாம் சாப் சொன்னார், அவங்களோட காலோட காலை சேர்த்துக்கோங்க. நான் சொன்னேன், காலோட கால் சேர்க்க செல்ல வேணாம், தோளோட தோல் சேர்க்க செல்லுங்க. எங்க ஒரு ஹதீஸ்ல காலோட கால் சேருங்க. ஆச்சரியமான ஒரு காலம். ஹிஜ்ரி 1300 வரைக்கும் இந்த பேச்ச பேசின ஒரு ஆளும் இல்ல. தப்ப சீர்சேர இமாம் காலோட கால் சேருங்க என்று சொன்னதாக எங்கேயும் பதிவானது இல்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தப்ப முன்னோக்கி நான் சொல்லுவாங்க, அத்தஜிலு, நீங்க நடுநிலைமையா நில்லுங்க. நடுநிலைமையா நிக்கிறேன்னா காலை ஆட்டி போடுறதா? காலை ஆட்டி போட்டா நடுநிலைமையா? அத்திதால் என்ன? அத்தஜிலு என்ன? நடுநிலைமையா நில்லுங்க. சுபாவத்துல மனுஷன் நின்றா காலை எங்க நிக்குமோ அங்க நிக்கணும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, ஹாது பைனல் மனாகிப், உங்களோட ரெண்டு புஜங்களுக்கு இடையில நீங்க நெருக்கமாங்க, சேர்த்துக்கோங்க. புஜங்களோட சேர்க்கிறது சொல்லலாம். சொப்ப சீர் செஞ்சா அது நேர்த்தியா இருக்கணும். பின்னால உள்ள சொப்புல உள்ள மனிதனுடைய இடத்துல தண்ட கால் இருக்க கூடாது. இதைகள் எல்லாம் ஞாபகப்படுத்தப்படலாம். நேர்த்தியா நில்லுங்க. சப்பு சுஃபூஃபக்கும். இந்த உம்மத்துடைய ஜிஹாதுடைய சப்பு தான் தொழுகையுடைய சப்பு. தொழுகையில் அவங்க எப்படி இருப்பாங்களோ அப்படி ஜிஹாதுல இருப்பாங்க என்று ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க. அந்த முறையில பார்த்தா ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நெஞ்சு முன்னால வந்தா அதை அடிச்சு பின்னால எடுப்பாங்க ஜிஹாதுடைய சப்புல. தெரியும் தானே உக்காஷா ரலியல்லாஹு அன்ஹுடைய சம்பவம். இப்ப நெஞ்சு முன்னுக்கு வராம அது அப்படியே நேர்த்தியா நேரா நிக்கணும். அதுக்கு மேலால புகாரில சம்பவம் பதிவாகுது. சஹாபி சொல்றார், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்கட சப்புகளை சீர் செய்வாங்க. நாங்க நெருக்கமா இருப்போம். எது வரைக்கும் எங்கட கால்களோட சேர்ந்துடும். எங்கட கால்களோட சேர்ந்துடும். இது யாருக்கு சாத்தியப்படும்? ஒரு மெலிஞ்ச ஒருத்தருக்கு பக்கத்துல ரெண்டு மெலிஞ்சவங்க இருக்கிறாங்க. ஒரு உள்ளியான மனிதனுக்கு பக்கத்துல ரெண்டு உள்ளியானவங்க இருக்கிறாங்க. அவங்களோட தோல் சேரும் பொழுது சாதாரணமா கால் நின்றா காலும் சேர்ந்துடும். இதே ஒரு போல் ஆள் உண்டு, அவருடைய காலைக்கும் சிரிச்சா எடுத்து பாருங்க, பெரிய காலைக்காது அவருக்கு கொழுத்து உடம்பு பெருசாயிக்கும் கால். இப்ப இவர்கிட்ட போய் காலை சேருங்களேன், காலை கொண்டு போய் அங்க பிளக் பண்ண வேண்டி வரும். அதனால தப்புல இருந்து இதை பேசுறது பிழை. தோலை சேருங்க, நெருக்கமா இருங்க. நெருங்கினதால யாரோட காலாவது சேர்ந்துட்டா அது வேற விஷயம். இது இன்னைக்கு சேர்த்து எங்க போய் இங்கா சீனி விரல கொண்டு அப்படி சொரண்ட தப்புல சுண்ணவர் காலம் அப்படியான பயங்கரமான காலம். பிதாத்த சுண்ணத்து காட்டும். சொல்லுவேல மனுஷனை வேறொரு பராக்களை ஈடுபடுத்துறது ஷைத்தானுடைய வேலை. இந்த ஷைத்தானியத்தை சுண்ணத்தை பேச போறா, விரல கொண்டு சொருவுற, இல்லாட்டி காலால் ஏறி மிரிக்கிற. இப்படி உம்மத்து மாறிட்டாங்க.
மேலான சகோதரர் பெரியவர்கள சுன்னத்து பிதாத் என்று காட்டப்படும், பிதாத் சுன்னத் என்று காட்டப்படும்.